ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் புஷ்கரணி தெப்பம் பற்றி டிடிடி பக்தர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலோடு சேர்த்து திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களையும் பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமுமே திருமலையில் பிரம்மோற்சவம் ஆரம்பமாவதற்கு முன்னாடி புஷ்கரணி தெப்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றி புஷ்கரணி தெப்பத்தில் ஏதாவது ரிப்பேர் வேலைகளோ ரெனோவேஷன் வேலைகளோ இருந்தால் அதையெல்லாம் சரி பார்த்த பிறகு புஷ்கரணி தெப்பத்தில் தண்ணீர் நிரப்புவாங்க. பொதுவாக புஷ்கரணி தெப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பேர் வேலைகளை எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் செய்வாங்க. ஆனால் இந்த வருடம் நாளை ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 19 வரைக்கும் புஷ்கரணி சீரமைக்கக்கூடிய பணிகளை செய்ய போகிறதாக டிடிடி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால் நாளை ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 19 வரைக்கும் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய புஷ்கரணி ஆரத்தி நடக்காது என்றும், ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 19 வரைக்கும் புஷ்கரணி தெப்பத்தில் பக்தர்கள் புனித நீராடல் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க என்பதையுமே டிடிடி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி புஷ்கரணி தெப்பத்தில் குளிச்சுட்டு போவோம். ஆனால் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 19 வரைக்கும் புஷ்கரணி தெப்பத்தில் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது என்பதனால நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே குளிச்சுட்டு அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகலாம். சப்போஸ் நீங்கள் எந்த ரூமும் புக் பண்ணலைன்னா பிஏசி ஹால்ஸ்லேயே ஜென்சன் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஹாட் வாட்டர் வசதிகளோடு இருக்குது. நீங்கள் அங்கேயே குளிச்சுட்டு கூட அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகலாம். இல்லைன்னா புஷ்கரணி தெப்பத்திற்கு வராகப்பெருமாள் கோவில் வழியாக வருவோம். அங்கே வராகப்பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி ஜென்சன் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே கூட நீங்கள் குளிச்சுட்டு அங்கே பிரதட்சண தரிசனத்திற்கு போகலாம். அடுத்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு இன்று காலை 9:30 மணியிலிருந்தே பக்தர்கள் கியூவில் நிற்க ஆரம்பித்த காரணத்தினாலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் இன்று ஜூலை 19 மதியம் 1 மணிக்கே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று ஜூலை 19 நாளை ஜூலை 20 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்ஸும், நாளை ஜூலை 20 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. மதியம் 1 மணி போல கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலவச டோக்கன்களில் எஸ்எஸ்டி டோக்கன் மதியம் 3:45 மணியோடும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 4:30 மணியோடும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை ஜூலை 20 மதியம் 1 மணி தொடங்கி 3 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இலவச டோக்கன்கள் வாங்குவதற்கு நீங்கள் நாளை திருப்பதிக்கு போகிறீங்கன்னா எவ்வளவு ஏர்லியராக உங்களால் க்யூவில் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளவு ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கோங்க. 9-9:30 மணிக்கெல்லாம் கூட க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் காலையில் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தரிசன டோக்கன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தி, திருமலையில் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தினுடைய கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிட்டதாகவும், வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸும் நாராயணகிரி ஷெட்ஸில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிட்ட காரணத்தினால இதற்கு மேலே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் பக்தர்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் என்றும், நாளை ஜூலை 20 காலையில் 6 மணிக்கு கியூவில் ஜாயின் பண்ணலாம், அது வரைக்கும் நீங்கள் பிஏசி ஹால்ஸில் வெயிட் பண்ணுங்க என்றும் டிடிடி இப்போது திருமலையில் ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரமாகவே திருமலையில் பக்தர்கள் கூட்டம் இதே மாதிரி அதிக எண்ணிக்கையில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு கடந்த ஒரு வார காலமாகவே 20 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகுது. அடுத்து திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை ரொம்ப பக்கத்தில் அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும், அதாவது சுமார் 10 அடி தூரத்தில் இருந்து பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று ஜூலை 19 காலை 10 மணி முதல் ஆரம்பமாகியிருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 21 காலையில் 10 மணியோட நிறைவடையும். ஜூலை 21 காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான். ரெஜிஸ்டர் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. அர்ச்சனா சேவா, தோமாலா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் நாம் செலக்ட் ஆனால்
சுமார் 25 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் ஒவ்வொரு சேவாவிற்கு பொறுத்த மாதிரி நம்ம உட்கார்ந்து பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி 3 அறைகள் இருக்கும். அந்த 3 அறைகளில் உட்கார்ந்து நம்ம இந்த சேவாவை பார்த்துட்டு வரலாம். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா பங்காரு வாக்கிலியில் கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் சுப்ரபாதம் பாடக்கூடியதை கேட்டுட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த பிறகு பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த அரிய வாய்ப்பு நமக்கு லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். இதற்கு பக்தர்களை குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பதற்காக தான் நாம் இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம். குலுக்கல் ஜூலை 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நடக்கும். ஜூலை 21ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் எந்த சேவாவில் எந்த தேதியில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு நீங்கள் எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்கீங்க என்ற தகவல்களோடு சேர்த்து நீங்கள் அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்புவாங்க. அதற்குரிய பேமெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. ஜூலை 21ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி ஜூலை 23ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் அதற்குரிய பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் இந்த அரிய வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா மறக்காமல் ஜூலை 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களுக்காக டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.